ஹலோ அன்பார்ந்த மாடுகள் அப்படி பாண்டியராஜவனையே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜவனையே பாவரகத்தாளாதிக வருகோ திருதையே அம்மல் பாகவப்பள வரதா இடிபக்மே சதாயினி பாவலவராயினத்து ஒன்னதமதாயினி பாகவப்பள வரதா இடிபக்மே சதாயினி தெகுந்து விடமவனே கடமவன வாயினி தேவி மீனாட்சி அவும்பா உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அம்மா மரே அந்த மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அத்த மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும் ஏ ஐயா மரே அத்த மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அம்மா மரே அந்த மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அம்மா மரே அந்த மரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஏ ஐயா மரே அந்த மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஆசி கிடைச்சான் சரி இந்த ஈரத்துக்கு நேரத்துக்கு டீ கிடைச்சா சரி பரவாயில்ல எம்பூட்டு கூட்டம் இருக்கு 13 கண்ணாடியை போட்டு ஒரு மசிரும் தெரியலையே பூரா உள்ளூர்காரங்களா வெளியூர்காரங்களா அதுக்கேண்டா சண்டைக்காரன் மாதிரி கத்திரியாண்டா 5-6 மழை வேந்து கூட்டத்தை கருத்து புடிச்சு ஆனா குளமங்கலத்துல எப்படி விஜயிச்ச வச்சா வீடு விட பத்திரிக்கை வைப்பைய வீடு விட பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ளே விசேஷம் முடிஞ்சு போகும் பெருங்கொண்ட ஒரு கிராமம் இந்த குளமங்கலம் உலக நாட்டுக்கே தெரியும் இந்த மண் வீரமிழஞ்ச மண் அதோட நீங்க எல்லாருமே இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி வெற்றியை தொடர்ந்து ஏன் பெறீங்கன்னா பொல்லாத முனியாண்டி சாமியினுடைய அருள் தான் தெய்வ அருள் வேணும் கொஞ்சம் எக்கோ வைப்பு ஏடா அங்கே குடிச்ச போட்டு உக்காந்துருக்க ஹலோ சார் போய் இல்லைன்னா எருத்த வச்சு என்னை கொண்டுட்டு தெருவில் ஏறி அன்பார்ந்த மாடுகள் நான் திருப்பேன் என்னது ஹலோ அன்னை தந்த நான் வணங்கி குலமங்கலம் அருமை சபையோர் வணங்கி அருமை
சபையோர் வணங்கி குளமங்கலம் கிராமத்திலேயே கட்டண கட்டழகி குளமங்கல கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு முனியாண்டி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு முனியாண்டி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அண்ணன் ராமனக்கி உள்ள குளமங்கலம் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி வணங்கி குளமங்கலம் கிராமத்திலேயே கட்டள கட்டழகி நமக்கு முனியாண்டி குடியிருக்கார குங்கும பொட்டழகி நமக்கு முனியாண்டி குடியிருக்கார் குங்கும பொட்டழகி அல்வாக்கு சொல்லி வச்சா குளமங்கலம் முனியாண்டி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டள கட்டழகி தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டள கட்டழகி நமக்கு குளமங்கல கிராமம் அடிய குங்கும பொட்டழகி குளமங்கல கிராமம் அடிய குங்கும பொட்டழகி சாரத்து வண்டி ஊட்டி உள்ள சலங்கமணி ரெண்டு காரி மாட்டா பூட்டி சாரத்து வண்டி ஊட்டி சாரத்து வண்டி ஊட்டி சலங்கமணி மாடு ஊட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டியை மாமா போற முல்லையே மாமா மாமா சாயங்காலம் போற வண்டியை மாமா குளமங்கலம் முனியாண்டி வாசலுக்கு ஏழர மாமா குளமங்கலம் முனியாண்டி வாசலுக்கு ஏழர மாமா வாங்க போ அன்பா அந்த இது நல்லா இருக்கு ஹலோ 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 அண்ணே இந்த மைக் கொஞ்சம் வால்யூம் ஏத்து ஜோதி அண்ணே ஹலோ 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 இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரெண்ட்ஸ் கிளப் குளமங்கலம் கபடி வீரர்கள் சார்பாக வந்திருக்க ஒரு ஊர் ஆட்டக்காரர்கள் உண்மையிலே நன்றி 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 பிரெண்ட்ஸ் கிளப் என்ன மாலையை போட்டு திரும்பி பார்க்காம போறேன் என்ன பொன்னடை போத்தி மலர் மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் குளமங்கலம் ஸ்ரீ முனியாண்டி சாமி அருளோடு அதனுடைய ஆசியோடு பிரெண்ட்ஸ் கிளப் குளமங்கலம் கபடி வீரர்களுக்கு கோடான கோடி நன்றி வணக்கம் வணக்கம். குளமங்கலம் கிராமத்திலே இருக்கிற கபடி வீரர் பிரெண்ட்ஸ் கிளப் இருக்கும் தையா பிரெண்ட்ஸ் கிளப் பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா குளமங்கலம் கிராமத்திலே இருக்கிற கபடி ஐயா பிரெண்ட்ஸ் கிளப் இருக்குதையா பிரெண்ட்ஸ் கிளப் பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா பிரெண்ட்ஸ் கிளப் பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா பரிசு இல்லை போகாத ஊரும் இல்லை வாங்காத பரிசு இல்லை போகாத ஊரும் இல்லை முனியாண்டி துணதான் ஐயா குளமங்கலம் வீரர்களுக்கு இணையேதையா பிரெண்ட்ஸ் கிளப் வீரனுக்கு இணையேதையா குளமங்கலம் கிராமத்திலே இருக்கிற கபடி ஐயா பிரெண்ட்ஸ் கிளப் வீரர்களா பிரெண்ட்ஸ் கிளப் பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா
வீரமுள்ள முனியாண்டி வீரத்தோட துணை தாண்டி வீரமுள்ள முனியாண்டி வீரத்துக்கு துணை தாண்டி எங்க போனா வெற்றி தான் ஐயா குலமங்கலம் மண்ணுதான சொல்லிக்கீதையா குலமங்கலம் கிராமத்திலே இருக்கிற வீரன் ஐயா பிரெண்ட்ஸ் கிளப் இருக்குதையா கபடியில பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா பிரெண்ட்ஸ் கிளப் பட்டி தொட்டி சொல்லிக்கீதையா யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் நீ எங்க வர இங்கிட்டு வா எவை வேதனை உழைப்பிடாத இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி காடமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்காக கூட்டத்தில் வந்தானா ஸ்டாண்டை தட்டி விட்டுருவாங்க நான் வாங்கிக்கிறேன் எனக்கு உதவியாளர் யாரு மருதமணியா அவன் எந்த ஜாக்கடையில் விழுந்து படுத்து கிடக்கானா கொஞ்சம் வால்யூம் வைங்க ப்ரோ ஹலோ அந்த துண்டையும் கொண்டா நீ வீட்டுக்கு கொண்டு வரலாம் பார்க்குற நாட்டில் அவன் துண்டு இல்லாமல் முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேறு துண்டை கொண்டு வா பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த கப்புலாம் சாதாரண வீரம் வாங்க முடியாது இந்த குலமங்கலம் மண்ணு வீரமான மண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் ஐயா ஜல்லிக்கட்டுக்கு அதிகமாக போவாங்க போல நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் உலகம் பூரா பாப்பா இல்ல நீ பொத்து மத்த பப்புனு மாதிரி நான் கிடையாது நான் கெட்ட கிரிசு கட்டவைய நின்ன ஒரு தடவை பேசுனா 2 நாளைக்கு நீர் வராம செஞ்சு விடுவேன் அப்புறம் முண்டை இப்படித்தான் தெரியும் நான் கத்துக்கிட்டு கடுப்பேத்துறா அப்புறம் எதுல விட்டேன் நன்றி வாயில எப்ப வந்து சொல்றேன் பாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு வளகாப்புக்கு வந்தாங்களாம் படக்குன்னு சொல்ற வாயில இது எந்த ஊர் நோட்டீஸ் கட்டபொம்மு உண்மையிலேயே கட்டபொம்மு நாடகம் அன்றைய காலத்தில் கட்டபொம்மு சொன்னார ஊமத்துறைக்கிட்ட தம்பி ஊமத்துறை பாண்டிய என்ன வெள்ளையன் படத்துக்கு படையெடுத்து விட்ட நான் சற்று போருக்கு போறேன் சற்று அமருங்கள் என்ன யார் சொன்னா ஊமத்துறை நான் வெற்றி வருகிறேன் இப்போ போய் சொல்லு உன் தம்பிகிட்ட சொல்லுவேன் தம்பி என்னை ஒருத்தன் பாஞ்சு விட்டான்டா நீ போய் சண்டை ஓடுறா அவன் சொல்லுவேன் எனக்கு வேலை மசர் இருக்குடா நீ வாழன்னு என் முன்னாடி தாலி எடுத்து தெரியணும் ஏன்னா அப்போ அப்படி இருந்தாங்க பெரிய பெரிய மன்னர்களும் பெரிய பெரிய ஞானிகளும் வாழ்ந்த புனிதமான பூமியிலே நம்மள அத்தனை பேரும் வாழ்றோம்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க அன்பு உறவுகளை இந்த பிரெண்ட்ஸ் கிளப் வருகின்ற காலத்தில் நிறைய ஊர்களில் வெற்றி பெற்று வரும் அந்த வருகின்ற பணத்தை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவுங்கள் என் அன்பு உறவுகளை நீ திருந்த மாட்டாங்க விசில் அடிக்காம திருந்தே மாட்டாங்க பேரன்பு கொண்ட கதைக்கு வரேன் பேரன்பு கொண்ட என் உயிருக்கு மேலான உன்னதமான குணம் இதயத்தில் யாருக்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ பாசம் நிறைந்த தமிழன்ட்ட இடம் இருக்கும் என் உயிர் தமிழர்கள் இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கின்ற அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாடகத்தை பார்க்க வரும்போது மழை வேற பெய்யுதே ஈரத்தில் நம்மளால் உட்கார முடியாதே சட்டி வேற ஈரமாயிருமே என்று சொல்லி பாதி கட்டிங்கை போட்டுவிட்டு மீதி கட்டிங்கை கிழிஞ்ச ஓட்டப்பையில் வைத்து பாதி நேரத்திலே கப்பு கிடைக்காமல் வாற்றுக்கணை அறுத்து குடிக்கக்கூடிய உறவுகளே சிரிச்சுக்கங்க வெக்கமாயிரலாம சிரிச்சுக்க அதே காமெடி அதே மாதிரி சரக்கடிச்சா வாட வரும் என்று சொல்லி கணேஷ் கோயிலை எடுத்து வெதருக்கு நேராக கொட்டி உருட்டி உதட்டை பண்ணி சூத்து மாதிரி வைத்து உள்ள வைக்கக்கூடிய உறவுகளே நம்ம தான் பாய் சாக்கெல்லாம் விரிச்சான் தாறு பாயெல்லாம் ஊர் சக்காலத்தி உரம் உட்காந்துட்டாலே என்று மனதுக்குள்ளே 800 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய என் தாய்மார்களே சிச்சுக்கங்க என்ன பாய் விரிச்ச எந்த பொம்பளையாவது வந்து மலையில் பாய் விரிக்குமா
அங்கே வீட்டில் வந்த பொம்பளைய ஊரா புருஷனுக்கு சோறு போட்டுக்க மாட்டியே? எங்கே மரியாதை? மரியாதைன்றது நம்மளா ஏற்படுத்துறதே. அப்பெல்லாம் பொம்பளையாளுங்க மரியாதை கொடுச்சு யாருக்கு? என் தாத்தாவுக்கு. எங்கள் தாத்தாவெல்லாம் ஜட்டி போட மாட்டார், கோமணம் தான். அந்த கோமணம் கூட என்ன பிராண்டடா? இன்னும் அப்பத்தா விட்டு ரேசரிசி சேலை, அது குளிச்சு விட்டு கம்மாயில் காய போட்டிருக்கு. கிளவி வாங்கிட்டு வெளியே போயிட்டு வந்து பரட்டுன்னு கிழிச்சு கட்டங்கலாம் கட்டிக்கிட்டு போயிடுவார். அதை எப்போ அவுப்பான்னா டொங்கா சுந்தலாம். அப்போ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பயலு ஊரா பேண்ட் முழுங்கி ஆளுக்கு ஜட்டிங்க இருக்கு. அதை செல்ஃபி எடுத்து அது கோமணமா தண்டு தாங்கி? நீ ரொம்ப தாங்கியிருப்பேன் போல. ஆனா அது ஏன் தண்டு தாங்கி? வாழைத்தண்டாடா தண்டை தாங்குதுல, அதனால தண்டு தாங்கி. தண்டு தாங்கி ஏன்னா மிக திறமையான கலைஞர்கள் இங்க வந்திருக்க நாடக நடிகர்லாம் மிக திறமையானவர்கள், உங்களுக்கு நன்கு அறிந்தவர்கள். எங்க அண்ணே புதுக்கோட்டை ரத்னப்பா, மிக நம்பர் 1 ஆறுமணி சக்கரவர்த்தி, தம்பி ரெட்டையாளம் காளீஸ்வரன், முகர் சிங் புகழ், வீட்டில் இருக்க விளையாட்டு ஜாமான பூரா அழுட்டு வந்துருவேன். பலவாத்திய கலைஞர் அருள், என்னென்னத்துல கொண்டு வந்த? அது எப்ப ஆட்டுன்னா வெளியே இருக்கும் போது ஆட்டு. பாம்பு வராம அங்கிட்டு போயிடும். கிட்டு கிட்டு கிட்டு. தாள கலைஞர் பேரு தான் அருமையான பேர். என்ன பேரு? நீலகண்டன். வாழத்தாரே முடிஞ்சிடும். வாலி வைக்க மாட்டேன். இது எதுக்கு? எனக்கு தேவையே கிடையாது. ஹலோ, இது நல்லா இருக்கு, அதை குறைச்சிருக்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசும் அந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறான் ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. அந்த பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. மலை ராணி மலை பிறகு மலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அங்க ஐயகளை தூக்கி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் அது ஒரு ஆள் தான் கை தட்டுது. வருஷம் வருஷம் மாலை ஓடுவியா? சரி, மாலை ஓட்டுக்க. ஐயப்பன் முருகன் குலமங்கலத்தில் இருக்க முனியாண்டி, மதுரை பாண்டி முனி எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி. நாங்கள் பரம்பரை கோடாங்கி. சின்ன வயசில் எங்கள் ஐயா பேய் விரட்டுவார். எந்த பேய் வேணாலும் ஈஸியாக விரட்டலாம். ஆனால் பாண்டி முனி முனியாண்டி பிடிச்சா யாருமே விரட்ட முடியாது. 3-4 உடுக்கெல்லாம் உடச்செறிஞ்சிடும். அப்படி துடியான தெய்வம். அப்படி தெய்வம் இருக்க ஊரில் எந்த ஊர் ஆளுகளும் பயந்து தான் நடக்க வேண்டும். நீ சொல்கிறேன், முனியாண்டி இங்கே துடியா இருக்கு. நீ மற்ற விஷயத்தில் காது ஊத்து வீட்டில் தண்ணியை போட்டு குடலில் கூட பாயாசத்தை ஊற்றிட்டு போ, நக்கு நாப்பில் இருக்கும். நீ கல்யாண வீட்டில் மாப்பிள்ளைய கூட விழுந்து பாய். கோயில் விஷயத்தில் மட்டும் சண்டை கூடாது. நீ சொல்கிறேன், எல்லாத்துக்கும் என்ன சொன்னாலும் பழிக்கும். தத்துருவமாக இங்கே கொஞ்சம் நேரத்தில் முனியாண்டி வரும்.
வர வைப்பேன். என் ஜாமி எப்படி வராம இருக்கும்? நீ மரியாதை வீட்டுக்கு போ. அப்பதான் வரும். 145 தம்பி மன்னன் இருந்தா அந்த பாடியை எரிச்சிடலாம். எரிச்சு இமிடியட்டா நீனா இருந்தேன்னா குளமங்கலம் ஊரே கெடுத்துவேன். ஒருவே கோடிக்கணக்கில் காசை செலவழிச்சு இந்த முனியாண்டிக்கு திருவிழா நடத்தி இந்த முக்கியஸ்தர்களை நான் பாதத்தை தொட்டு வணங்குறேன், குளமங்கலத்தில் இருக்கவங்களை. ஏன்னா உங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த விழாவை நடத்துகிற அவங்க படுற கஷ்டம் நான் நன்கு அறிவேன். அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் நான் திறக்கும் போது 10,000 பேர் அன்னதானம் போடும்போது நான் பட்ட கஷ்டம் ஒரு ஆளும் உதவிக்கு இல்லை. என் தமிழ் உறவை தவிர எனக்கு ஆதரவு இல்லை. அதே மாதிரி இந்த பிரெண்ட்ஸ் கிளப் இந்த குளமங்கலம் கிராமத்தில் உருவாக வேண்டும் என் அன்பு உறவுகளை. ஒவ்வொரு ஊர்லையும் இளைஞர் கையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம குளமங்கலத்தில் யாருமே பசியோடு கஷ்டப்பட தேவையில்லை. ஐயா உங்கள் காலை தொட்டு கும்புறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. பிறப்பு என்பது ஒரு தடவை தான். குளமங்கலத்தில் 15 அடுக்கு மாடி கட்டுறான்னா பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி போய் முனியாண்டி வாசலில் விழுந்து, அங்குச்சாமி வீடு கட்டுறியா முனியாண்டி, அவன் 3 மாடி கட்டுறியாப்பா, அவனை 4 மாடி கட்ட வைடா அப்படின்னு வேண்டுவானாக்க மைத்த வேண்டுவேன். நீ பிள்ளரை எழுப்ப அங்கே தகடை எழுப்பிக்கிட்டு இருப்பேன். டெய்லி நடந்து போகும்போதே பார்த்து பேசிட்டு போவேன். ஓ கம்பி வர கட்டுறியா, இங்கிட்டு வருவேன். சிமெண்ட் 100 மூடை இறக்கிட்டியா, இருடா கேரளாவிலேருந்து தகட வைப்பேன். இந்த உலகம் அப்படி உலகம் ஐயா, வாழ பொறுக்காத உலகம். ஆனால் சொந்த பந்தம் உறவுகள் அத்தனை பேரும் போராமப்படலாம். படாத ஒரே ஜீவன்னா எங்க ஆத்தாதான், பெத்த தாய்தான். பிள்ளையினுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுற பெத்த தாய்தான். கைதட்டையும் பூரா ஆத்தாவை வந்து குண்டக்க மட்டும் வச்சிருப்பாங்க, கைதட்டுறாங்க. நான் காட்டி கொடுத்து போறேன், நான் மற்ற ஆளு மாதிரி கிடையவே கிடையாது. இப்ப குளமங்கலத்தில் நீ கைதட்டினிய தம்பி நீக்குறோ நீ கைதட்டினிய அம்மா சொல்ல, அடே போய் மதுரில் போறையில் மாடு தமிழில் காய்கறி வாங்கிட்டு வரான்னா நீ உடனே அப்படியே ஆகட்டும் தாயே, வண்டியில் பெட்ரோல் இல்லை, நான் கட்டப்பை எடுத்து நடந்து வர நீ சொல்லியாக்கு நோனிமையை சொல்ல மாட்டேன். வேலை மஜரை பாரு, என்ன காய்கறி உன் புருஷனை போ சொல்லுன்றேன். ஏன்னா தாய் இருக்க வரை அந்த அருமை தெரியாது, தாய் இல்லாதப்பத்தான் அருமை தெரியுங்க. ஏன்னா இதுக்கு உட்காந்துருக்குங்க, அது இல்லாமல் நாங்கள் இல்லை ஆத்தா. பட் ஒன் திங், உங்கள் சுழி சரியில்லை. எங்கள் அம்மா எங்கள் அப்பத்தாலாம் புருஷன் பேரை சொல்லாதுங்க, உண்மைதானா முருகா? அப்படி வரும்போது எங்கள் அம்மா என்னை கூப்பிடும் ராதாசாமி, என்னை எங்கள் அம்மா ராதாசாமி தான் கூப்பிடும். எங்கள் அப்பாவை சொல்லும், ஏ ராதா அப்பாய் இங்கே வாங்க, மாடு அத்துக்கிருச்சு கட்டுங்க, ஏ ராதா அப்பா இங்கே வாங்க இந்த மூடையை தூக்குங்க, ராதா அப்பான்னு சொல்லும். இப்போ பொம்பளையாள் ஊரா புருஷன் என்ன சொல்கிற, டேய் தலையில் செருப்புட்டு அடித்தது மாதிரி, டேய் புச்சு அவன் ஊத்து விட்டு சொல்லுடா சுச்சு. இப்போ பொம்பளைய ஊரா பூரா கராத்த கும்பு. புருஷன் என்னடி சோறுனா உச்சேத்து, புருஷன் டக்குன்னு போதும் சோறு சொல்லி முடிஞ்சு. ஏன் சிரிக்காதீங்க, படாத இடத்துல படிச்சா என்ன பண்றது, சிரிக்காதீங்க மேடம். இந்த மைசெட் அருமையான மைசெட், திருப்பதி மைசெட் இதுதாண்டா, டாக்கு டாக்கு பட்டி தொட்டி வாங்குது பேர் தாண்டா, டாக்கு டாக்கு மதுரை திருப்பதி மைசெட். சொந்த ஊரு எந்த ஊர், ஊரெல்லாம் பாட்டு. அதுக்கு ஏன் என்னாச்சு, 100-200 கொடுத்தாதே 4 வரி பாடுவேன், இல்லை 2 வரியை நான் முடிச்சுக்கிறேன். அதுலேயும் இங்கே ஊர் உண்மையிலே கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கேன். நான் குளமங்கலத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன மயத்துக்கு வந்தேன்னு கேட்குறேன் ஒருத்தன். மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். நான் இங்கே தான் மாடு வாங்கினேன். அவர் முருகன் வீட்டில் கும்பலச்சேரி கண்டு வாங்கினோமோ, அந்த மாடு கடைசியில் எங்கள் அப்பாவை விரட்டி எடுத்து பிடிச்சி. பக்கத்து வீட்டில் சடங்கு, நைட்டு பூரா வெடியை போட்டிருக்காங்க, மாடு வெறிச்சு கிடந்திருக்கு. எங்கள் அப்பா வெளியே போயிட்டு டவுசரும் போடல, அப்படி கேட்ச் பண்ணி போய் மாட்டை எப்பயும் போல டே அழகர் அப்படின்னாரு, தூக்கி தாலி எரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா சொன்னார் 2 பேரும் விட்டு வெளியே விடான்ட்டார். மாட்டை பிடிச்சிட்டு அப்படியே போ தம்பட்ட மாடை வச்சு பொழைச்சிக்கிறான்ட்டார். ஆனால் இந்த வீரன்
தனக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் தன்னுடைய வளர்க்கக்கூடிய காளையை இவன் பட்டினியா போட்டது உடம்பு. நான் பிள்ளையாத்தேன் 3 மாடு வளர்த்தேன். கள்ளிச்சேரி காளிமணியாவுக்கு ஒரு கோயில் காலை வளர்த்தேன். இன்னொரு மாடு புலிக்குளத்தை கண்டு வளர்த்தேன். இங்கே குளமங்கலம் மண்ணிலேருந்து ஒரு காளை கொண்டு போய் வளர்த்தேன். ஆனால் அந்த குளமங்கலம் காளை இன்னைக்கு எத்தனையோ மக்களை காப்பாது தெரியுமா? என்னுடைய அன்பாலயம் பெரிய கட்டடத்துக்கு சென்ட்ரிங் போட முடியலை. இந்த 3 மாட்டையும் விற்று இன்னைக்கு சென்ட்ரிங் போட்டேன். அங்கே எத்தனையோ என் அன்பு உறவுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குளமங்கலம் மண்ணை பார்த்தியா, இங்கேருந்து கொண்டு உன கண்டு இத்தனை ஏழையை காப்பாற்றுவார். இதுக்கு மேலே என்னையா வேணும்? ஆனால் அந்த கட்டடத்தை பார்க்கும்போது கண்ணீர் தான் வரும். அது அப்படி ஏன்னா ஆடு மாடு நாய்க்கு தாயா நன்றி. ஒரு கட்டிங் வாங்கி தரமுன்னு நீ போயிட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லு, உன்னை ஒத்தாங்க மாண்டுவேன். ஏன்னா என்னடா ஆம்பளையா வாடா பாஞ்சு வாப்போம் மயிறு மயனே ஒன்னையும் நினச்சிட்டு தானடா நானும் ஒன்றும் எடுத்துட்டு வரல. இல்லாட்டா அப்படியே ஏடிஎம் நீட்டிடுவேன். இதில் என்னன்னா காசு கொடுத்து சரக்கு வாங்குறவன் கம்முன்னு தான் இருப்பேன். இந்த ஊசியில் குடிக்க வரவன் ரொம்ப பேசுவேன். இந்த 1000 ரூபா சரக்கு வாங்கிட்டு வா. இந்த ஓசியில் குடிக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சரக்கு? ஏதாவது வாங்கிட்டு வாடா 125 பக்காடி லெமன். ஏன் முண்டை நீ குடிக்கிறது ஓசி விடவே மாட்டேன். சைடு கிரில். மற்ற நேரம் பார்த்தா கம்பு கூட்டம் மோந்து வாத்து குடிச்சிருப்பேன். அன்னைக்கு ஓசியில் வரதா கிரில் புரோட்டா. இதில் என்னென்ன எல்லா பேரும் இந்த குடிச்சாளருக்கு பூரா தெரியும். இப்போ ஊருக்கு ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிறது மந்தியில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை மட்டும் கூப்பிடுறது, இங்கே வாடா நாங்கள் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போய் கடை திறந்துருவாங்க சரக்கு வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்டுறது. காசை பூரா கொடுத்துட்டு இவங்க படுற வேதனையை பார்க்கணும். நேரம் ஆக ஆக இவங்களே பேசிக்கிடுவாங்க. 12 ஆச்சு, கடை திறந்துருப்பேன், பாட்டில் வாங்கியிருப்பேன். மணி என்ன இப்போ 12:15, சைடிஸ் வாங்கிட்டு இருப்பேன். அந்த ஒரு வண்டி வருது பாரு, அவன் இல்லைண்ணே இவங்களுக்கு உசுரியே போயிடும். அந்த வாங்க போனவன் போன் அடிப்பேன். முருக மச்சான் என்ன மாப்பிள்ள வண்டியில வந்துட்டீங்களா மாப்பிள்ள, வேமா வாங்கயா, கையெல்லாம் நடுங்குது. இல்லை மச்சான் வரும்போது குருசாமி வீட்டுக்கு நேரம் வண்டி பிறண்டுருச்சு. உடனே இவங்க எல்லாரும் 20 பேர் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல, இவங்க உனக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டேன். மாப்பிள்ள பாட்டில் உடஞ்சிடல, பாட்டு உடையில இல்லை இல்லை இந்த ரம்மு மட்டும் தெரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா ரம்மு வாங்கி கொடுத்தேன் பாரு, அவன் உடஞ்சிருக்கேன். ரம்மு தெரிச்சு போச்சான். அடுத்து ஒரு ஆள் ஓடிடுவேன், பீர் ஒன்றாகல அது டப்புன்னுச்சு இருக்கா இல்லையான்னு கட்டப்பைக்கில் பார்க்கணும் முடியும். இது ஏன் சொல்றேன்னா குடியாரனை பார்த்து நிப்பாட்டினா தான் குடியை நிப்பாட்ட முடியும். 1000 சத்தியம் பண்ணினாலும் 1000 கோயிலுக்கு நீ மாலை ஓட்டாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றைக்கே நிப்பாட்ட முடியும். அன்பு உறவுகளை, உங்களுக்கு நான் டெய்லி விளக்கம் சொல்லி ஓஞ்சே போனேன். யாரு கேட்குறா? இப்போ குடிக்காத ஆளுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும், பொம்பளை ஆளுக்கு தான் கைதட்டான். குடிச்ச ஆளு பூரா மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கட்டிங்க போட்டான், இந்த பரதேசி பைய வேற இந்த பேசி இறக்கி விட்டேன். என்னைய கூட நீங்க கேட்கலாம், நீ ஓகே மாடா கேளுங்களேன். அப்படி கேள்ற அப்படி கேள்றான். அப்படி அதுக்கு நீ பேசாம கோமியத்தை பேஞ்சு கொடுத்துருக்கலாம். உண்மைதான். நான் குடியை விட்டு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் பெரிய குடியார். உண்மையத்தான் சொல்றேன், குலமங்கலம் முனியாண்டி மலை சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு குடியை விட்டதுனால தான் எத்தனை ஏழையை காப்பாற்ற முடிஞ்சுச்சு. அன்பு உறவுகளை, இதுல என்ன இருக்கு? இதுல இந்த கார்த்திகை மார்கழியில மாலை ஓடுவாங்கல்ல, ஆமா, அந்த மாலை ஓடுற நேரம் மட்டும் பூரா பேரும் கொண்டாட்டி பிள்ளை அம்பிட்டு பேட்டு சத்தியம் பண்ணுவேன். உன் பழைய பேனறிய தலையில பேனு தானே கிடக்கும், உன் பேனறிய ஈரறிய உன் ஈரக்குளறிய உன் செவரொட்டி அறிய ஐயா, இன்னுமே நான் குடிச்சேன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருடி, சத்தியமா குடிக்க மாட்டேன். என் மயனறியடி. சரி மாலை ஓட்டு வாங்கன்னா 1000 ரூபா கொடுக்கும். சாமே வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு மாலை ஓடணும். போனவனே ஆள் சேர்த்துருவேன். நாளைக்கு தானே மாலை ஓடுறோம், இன்னைக்கு ஃபுல்லாக அடிப்போம்னு பாட்டி வைப்பேன். பாட்டி வச்சுட்டு காலையில் பல்லக்கில்ல விளக்கிட்டு குருசாமிகிட்ட போய் நிற்பேன். குருசாமி என்னென்னமோ அருளாம் ஆடுவார், இவன் வாயை திறக்க மாட்டேன். வாட வரோம் குருசாமி கட்டுப்படுவில இப்படியே நிற்பேன். கும்பிட்டு சத்தியம் பண்ணிட்டான்ல, மாலையை போட்டுருவாங்க. மாலையை போட்டு பழனிக்கு போய் மாலையை கலட்டி விட்டு கீழே இறங்கி வரும்போது சேர்ந்து வணங்கி வர நடந்து அவங்க பூரா நீ ரத்த கண்ணீர் வடிப்பேன். காலெல்லாம் கடுக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு ஆப்பை போட்டாத்தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்வேன். இந்த சத்தியம் பண்ணிட்டு வந்தவன் தலையை கீழே விட்டுட்டே இருப்பேன்.
மறுபடியும் புள்ளி தோன்றாங்க. நான் அசைவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். உடனே இந்த சேர்ந்து வந்த சாமி வர சொல்லுவாங்க, நாங்கள் சரக்கு அடிக்க போகிறோம், நீ என் பிள்ளை பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணிட்டேன், எனக்கு சரக்கு வேணாம். அதில் ஒரு ஆள் கிளப்பி விடுவேன், என்ன சத்தியம் பண்ண? சரக்கு அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ண. சரக்கு தாண்டா அடிக்கக்கூடாது, பீர். உடனே அவன், பீர் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுல, சத்தியம் ஒன்றும் பண்ணாதா? ஒரு மயிர் பண்ணாத, உனக்கு தாண்டா வரும். உடனே அவன் ஒரு பீரை கொடுத்தவனையே கடைசியில் வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பா பெரியாரில் கிடக்கான். அவன் கொண்டு வந்த தோல் போய் மாடுத்தாவில் கிடக்கான். அவன் பார்த்தா ஊர் கம்மாக்காரில் கிடப்பேன். சிரிக்காதீங்க, சிந்திங்க. இந்த ஊதா சட்டை மரியாதையா போறையா? அப்படி என்ன கைதட்ட சாலைமே பாப்பையா பட்டிமன்றான். நீ இப்போ தண்ணி அடிக்கணும் சத்தியம் பண்ணு நோலிமேனே. அவ்வளோதான் வேசு வேசுன்னு. இதில் என்னென்ன நான் படுற கஷ்டம் உங்களுக்கு வெளியில் தெரியாது. இன்னைக்கு குலமங்கலம் மண்ணு கட்டுப்பாடாக நடத்துறீங்க, உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. சில ஊர்ல எல்லாம் படுற பாட்டு திமுத்துமுன்னு வருவேன். தண்ணியை போட்டு இங்கேருந்து வந்து பப்புன்னு யாரு நான் உடனே சொன்னோம்னா தலை நம்மளை உழப்பி போடுவேன். நான் அப்படியே இருப்பேன். அங்கே இருக்க டான்ஸ் போட்டு விட்டுரும். இவர் தான் பப்புன்னு எம்கேஆர் தானே? ஆமாண்ணே. போன்ற ஒரு செருப்பு எடுக்கணும்ட்டேன். செருப்பா? நான் போட்டுருக்க செருப்பு செல்ஃபி தான். அப்படியே ஆடிக்கிட்டே கிரிச்சுன்னு அடிப்பேன். என் முகம் இருக்காது, அவன் முகத்தை மட்டும் எடுத்து வீட்டுக்கு போயிடுவேன். அதனால ஒரு சாங்கு பாடுவோம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா. 10 வயசு புள்ள என் தங்கம் ஏ ராசா ஏ ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தாயா, போட்ட சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாய். அதுக்கு வேணாம் அது பழக்கம், வேணா குடி பழக்கம். ₹100 இருந்தா என் தங்க, ₹100 இருந்தா என் தங்கம், ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற உன் சொந்த வந்தான் அட அத்தனையும் இந்த குடிநாட தெருவில் வாடுமே. பொம்பளையால் கை தட்டுங்க தா, உங்களுக்கு தான் பாரு. அப்போ உங்களை தூக்கி போட்டு மிக்கிற. சரிதான் சரிதான் மேடம், சாரி மேடம், ராங் நம்பர். சரி எக்கோ இருக்காப்பா, நான் என்னத்த செய்ய. வடக்கே வளநாடு பாலி கொண்ட நன்னாடு. என்னது போட்டு அமுக்குது எடுத்த உடனே? ஏல இது சாமியாட்ட அடியா பஸ்டாண்ட் அடியாடா? எதுக்கு உண்டுன்றதுடா. பாலி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி
ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உண்டைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கிநாடு அழகர் கோயில் இறங்கும் காலம் என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த குலமங்கலம் மண்ணை காக்கக்கூடிய உனக்கு வெள்ள நல்ல குதிரையா என் முனியாண்டி உனக்கு புறப்பட நேரமாச்சு அந்த கலிசரி நல்லகம்மாயா ஏ பொல்லாத உடமரமா உடமரத்துக்கு கீழட்டா முனியாண்டி உனக்கு 600 நல்ல வருஷமா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்து முள்ளே கலிசரி முனியாண்டி ஒத்த முள்ள எவனும் எடுக்க முடியாதாட்டா என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சது உண்மையானா இந்த குளமலத்து மக்களை நீ காமாடு தலமாடு காக்க வேணும் என் முனியாண்டி மைக்கில் வாலியும் போய் இல்லைன்னா நான் புறாத்தையும் கெடுத்துட்டு போவேன் டோட்டலா மைக்கில் வாலியும் போயினே அண்ணே திருப்பதி அண்ணே அண்ணே வாலியும் போய் ஹலோ என்ன கரத்திலும் பண்ணலாம் குடி குலமங்கல அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சாமி உற்சவத்தை முன்னிட்டு பாசத்துக்குரிய எங்கு சென்றாலும் வெற்றி வாகை சூடி வரக்கூடிய இந்த குலமங்கலம் மண்ணுக்கு எத்தனையோ முன்னோர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள், இன்னும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற இந்த இளைய சமுதாயமும் இந்த குலமங்கலம் மண்ணுக்கு பேரும் புகழும் பெற்று வருகிறது என்றால் எங்களது பிரெண்ட்ஸ் கிளப் குலமங்கலம் கபடி வீரர்கள் நடத்தக்கூடிய குலமங்கலம் மந்தத்தில் அமர்ந்திருக்கின்ற மின்னொலி கலையரங்கத்தில் அலங்காநல்லூர் மதிப்புக்குரிய காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளிதமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் எனது அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவான் பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் ரசித்து கைதட்டக்கூடிய ஒரு நாயகி எனது அன்பு அக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த எம் இந்திராதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்திலே இந்த நாடகத்துல கதைப்பாடல் மட்டும் பாடிக்கொண்டிருந்த அந்த வள்ளிதர்ம நாடகத்துல வள்ளிகளை புறம் சண்டைக்கு இழுத்தார். உனக்கு எதுவுமே பேச தெரியாதா? உனக்கு எதுவும் பேச தெரியாதா? புராணம் தெரியாதா? இதிகாசம் தெரியாதா? பொது அறிவு தெரியாதா? எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும். அதுதான் வள்ளி. வா பேசுவோம் என்று முத வள்ளிதர்ம நாடகத்திலே தர்க்கத்தை உண்டாக்கிய ஒரு சாம்பவான் இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தார். வரிச்சூர் என் தாத்தன் பழனி அப்பேன் கை தட்டலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்கு வரலாம். அதுக்கப்புறம் ராசாக்கூர் புரட்டா சூரி அண்ணே அவருடைய மாமா அஞ்சரை கட்ட ஆறுமுகம் என் சித்தப்பேன். அதுக்கப்புறம் ஆறுமுக சித்தப்பு புதுக்கோட்டையில ஒரு சிங்கம் இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்லுவாப்புல, அந்த கேள்விக்கு பொருந்தும் 10 பதிலும் அண்ணே முத்தப்பா அண்ணே. அதுக்கப்புறம் கோதமங்கலம் எங்க அண்ணே முத்துச்சிற்பி. இப்ப இந்த தலைமுறையிலே வருகின்ற சூப்பர் சிங்கருக்கு விஜய் டிவிக்கு போறேன் என் தம்பி. காரணம் இந்த குலமங்கலம் மண்ணுக்கு வந்துட்டேன், முனியாண்டியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், இந்த அன்பு உறவுகளை சந்திச்சிட்டேன். உனக்கு வெற்றி தாண்டா என் அன்பு தம்பி
இரட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன். இவருடைய பெருமையை நான் சொல்லியாக வேண்டும். ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்திலே நீங்க என்ன பதவி நின்றாலும் சொந்த பந்தங்கள் மக்கள்கள் நமக்கு வேண்டிய ஆளு சொந்தக்காரன்னு ஓட்டு போடலாம். ஆனா ஒரு நாடக கலைஞனா இருந்துகிட்டு திரைப்படத்துறை தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டி போட்டு இந்த ரத்னப்பாண்ணே, பூச்சி முருகன், மதிப்புக்குரிய கருணாஸ் அண்ணே, கோவை சரளா மேடம், கார்த்திக் சார், விஷால் சார், இவங்களுடைய அன்போடு ஆசையோடு ஒரு நாடக கலைஞன் சென்னையிலே தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினருக்கு அதிக ஓட்டிலே செய்தான் என்றால் எங்க அண்ணே இந்த ரத்னப்பா அண்ணே. இதுதான் பெருமை. தம்பி என்ன என்ன தெரியலையா? தெரியலையா ப்ரோ? இங்க வந்து உட்காருங்களா? உட்காரு. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தினுடைய முதன்மை ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி எம் கே ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனிய பெண் பாடல். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன், பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி. நாடக உலகத்திலே ஒரு மேடையிலே ஒரு நடிகனுக்கு அனுபவம் வேண்டும் என்று வரவன்றார். 5 வருஷம் ஆகும் நடிகனா அவன் முழுமையா வர 5 வருஷம் ஆகும். சும்மா எல்லாரும் சொல்றிய பேசாம இந்த வேலை ஆக்குறது. நாடகத்துல சிஞ்சா போட்டு பழகலாம். இங்க வா, சிஞ்சா போடு ஆளுலாம் இங்க வாங்க. கொஞ்ச நேரம் கையை எப்படியே பண்ணு, வெட்டிடுவேன், வடக்கு வடக்கு உதஞ்சிருவேன். பண்ண முடியாது. ஒரு தாளம் கத்துக்கிற வேண்டும். பெரியார்ல உண்டு எக்கோவா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் வந்த நாள் முதல் இந்த நாள் முறை நம்பர் 1 ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி என் தம்பி. அவனுடைய ஞானம் ஒன்று. இந்த மிருதங்க சக்கரவர்த்திக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் மிக திறமையான ஒரு வாத்தியார் பிறந்தகை ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் எனது இளைய தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
கைதட்டுத்தான் இங்கே மிருதங்கம் ஆல்ரவுண்டு பெற்றி எல்லாரும் நடிகர்களுக்கும் ஊக்க மருந்து. கைதட்டலாம், தட்டாட்டாலும் நல்லது. ஹலோ, போதும் போதும் சொன்னதுக்கு அப்புறம் தட்டு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், அன்பு அண்ணே, திறமையான ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி. அவற்றை இல்லாத இசைக்கருவியே கிடையாது. எல்லாத்தையும் அழுட்டு வந்து துவைய இருக்கிற மிஷின்னு அம்புட்டு எழுத்துல சேவிங் பண்ணுற லேசரு அம்புட்டும் கொண்டு வந்துடுவேன். இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன். ஐயா, இந்த முகர் சிங்னு ஒன்று வாஜ்பேயில கொண்டாங்க, அந்த கருவியை கொண்டாங்கய்யா. இந்த மாதிரி கூட்டத்தில் வித்தாத்தே வைக்க முடியும். இப்படி காட்டணும், இப்படி பிடிச்சிக்கணும், முனியில் எங்கே பிடிக்கும், இப்படி பிடிச்சி காட்டணும். இப்போ இதை பாருங்க எப்படி தெரியுதுன்னு அப்படி சொல்லணும். பாருங்கய்யா, இது எப்படி தெரியுது? ஓனே அந்த அழகால படுத்த மாதிரி இருக்கா? இது பேர் வந்து முகர் சிங். முகர் சிங். முகர் சிங்னா என்ன? என்னது? சீர்காழி கோவிந்தராஜ ஐயா திரைப்படத்திலே பாடும் பொழுது இந்த இசைக்கருவி இல்லாமல் பாட மாட்டாராம். இது புது மண்டபம், பழைய மண்டபம். அங்கே வாங்கினீங்கன்னா 2730 ரூபா. ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். ஏன்னா அவன் ஜாமான் தானே, நான் வித்துட்டு அவன் தெருவது கேட்டேன். 150 ரூபா தான். பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை சங்கு இருக்கு. அப்புறமேல் எப்படி ஆற்றையாம் பாரு, நண்டு குடிக்கிற மாதிரி. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஹலோ, ஐயா, அந்த மோர் சிங் கொஞ்சம், அந்த மோர் சிங் மட்டும் வாங்குங்க. மீட்டுங்க அப்படி சொல்லுங்க. மீட்ட சொல்லணும். அது பேர் என்ன? அதை மீட்டுங்கள். தூய தமிழ் ப்ரோ.
மண்ண பெரியாத்தா ஐயோ கறி எடுத்து தாண்டில வீட்டில் கருவாட்டு குழம்பு இவ வீட்டில் தொகை அரைக்கிறாளே நம்ம கொஞ்சம் தர மாட்டாளா நல்ல தெய்வம்னு அவளை கேட்டு கொடு உங்களுக்கு கரும்பு வாங்கி மொத்த முடிய திங்கா முடியல பல்லு இல்லை அப்பாடா அண்ணே வேற ஏதாவது இருக்குப்பா அண்ணன் இருக்குல்ல நாடகத்தை புதுசா பூத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா போதும்டா உன்னை நாடகத்துக்கு போட்டது இதுவும் செய்வே இதுக்கு மேலே அப்ப இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குப்பா என்ன இருக்கா எல்லாத்தையும் பண்ணி போதும்டா குச்சி கருவாடு எடுத்தது போதும்டா என்ன இருக்காரா நான் இருக்கணும்டா போதும் வீட்டில் போய் மகள்கிட்ட ஆட்டிக்காமி ஆனா பிரிச்சுட்டானே இவன் தானே கலைங்க எல்லா இசை கருவிகளையும் வாசிக்கிற சிறந்த கலை மன்னா எங்க அண்ணா கைதட்டுங்க வர வர நாடகம் எனக்கு ஒன்றும் ஒப்பலையாடா ஏன் சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என்ன பண்ற சர்க்கஸ்ல தான் அந்த குரங்க தூக்குச்சட்டியை தூக்கு அங்கிட்டாரா ராமா அங்கிட்டாரான்னு சொன்ன மாதிரி உங்களை நான் கைதட்டுன்னு உச்சிருவது சொல்லி இங்க சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற யாரு புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டே முடிஞ்சு நீ கூட காரணம் செத்து அப்பா ராதா ஒரு 2 வார்த்தை பேர் சொல்லு 2 வார்த்தை பேர் சொல்லு அவரை நீலகண்டனை இப்போ கூடாது யாரு விட்டா உன் பேரை சொல்லும் போது எப்படி போடுவா போட்டுக்காமி நீலகண்டே சீன்தாளம் போடுவேன் நீ வீட்டுக்கு போனி வேணாம் ஓகேவா பேரை சொன்னவனே ஏன்னா இது இல்லாட்ட நாங்க எதுவுமே பண்ண முடியாது அவங்க பண்றாங்கன்னா பூரா இளவட்டான் நீ இப்படியே பண்ணி இழுத்து வச்சா மயத்தை புடி இழுத்துருவ பேரை சொன்னவனே இந்தா நைஸா இது கூட அல்லையா பட்டும் படாம போடணும் சாமி அழைக்க போறேன் இங்கே குளமங்க அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிசேரி காளிமுனி ஐயா ஒத்தக்கால சப்பானி ஒரு கால நொண்டியா அந்த கலுங்கடி படக்கையை விட்டு சாமிக்கெல்லாம் வீரம் குறையாம இருக்கா கூப்பிட்டோன்னே எங்கெங்கே சாமி வருதோ அங்கேதான் தத்துருவமா இருக்குன்னு அர்த்தம் சாமியை அழைக்க போறேன் அப்படி சாமியை கூப்பிடும் போது வயசான ஆளுக ஆடுனா இளவட்டம் புறம் போய் புடி வயசு பிள்ளை ஆடும்போது எவனாவது போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடு அன்னைக்கு ராமநாட்டு பக்கம்னே நொண்டிச்சாமியை கூப்பிட்டேன் ஒரு பய பாவம் சிமெண்ட் ரோட்லயே காலை இழுத்துட்டே வந்து சரி விழுந்து கிடக்கிறேன் அவன்கிட்ட ஒரு வய இல்லை பிடிக்க வேற ஒரு பொம்பளை புள்ள ஆடுது ஊர் அம்பலாரம் முதற்கொண்டு அங்கேதான் நிற்கிறார் சாமியை கூப்பிட போறேன் ஹலோ ஹலோ எக்கோ இங்க நல்லா ஏத்துங்கப்போ சோதி அண்ணே எங்கன இருக்க ஏய் நீ இங்கிட்டு வந்து உட்காருவேன் நீ அங்கிட்டு போ எனக்கு மறைக்குது இதெல்லாம் தூக்கிட்டு அங்கிட்டு போ இல்ல இருனே ஹலோ ஹலோ சேர்ந்து 14 சேர்ந்து 14 எனக்கு சிவகங்கை நாடு 5 சடை பின்னலிட என் வெட்டுடையா காளியம்மா உனக்கு அழகு சடையும் தோரணையிட நார பறக்காத நர பறக்காத ஒரு மடை இல்ல 2 மடை இல்ல 48 மடையாண்ட என் ராமநாட்டு கருப்பையா இன்னைக்கு கிளப்புதுடா 48 மடைய விட்டு செங்குதுரே 48 மடைய விட்டு இந்த குளமங்கலம் கிராமத்துல இருக்கக்கூடிய என் பொல்லாத முனியாண்டிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலிடா நீ மகுடி ஓட்டு விளையாட வா 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 ஆதி நாளையில குளமங்கலத்துல நம்ம பாட்டேன் போட்டேன் வாழ்ந்த காலத்துல இந்த ஊர் எப்படி இருந்துச்சு குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்
இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரமுன்னு குளமங்கலம் கிராமத்துல 12 வருஷம் பாராமழையில்லே. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன், பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க முனியாண்டி சாமிய. அப்ப குளமங்கலம் கிராமத்துல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில குளமங்கலத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு என் முனியாண்டி மலை இறக்குறான்டா. மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி இந்த புள்ள வளர்க்குறாடா. அதே நடையில குளமங்கலத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த முனியாண்டி சாமிக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னுட்டா மாட்டு வண்டி கட்டி குளமங்கலத்துல நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய. அப்ப கனத்த வாரையத்தி என் முனியாண்டிக்கு வளர்த்த கரிக்கால 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா. நம்ம கிழவன் தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் முனியாண்டிக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் ஆனக்கல் ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி என் குளமங்கல முனியாண்டிக்கிட்ட உள்ள மாடு 2 ஊட்டி அங்க கனத்த வர ஏத்தி ஒத்தக்கடை வழியில வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா, பூ அடக்கி இந்த பொல்லாத முனி வந்துருச்சு, நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய குளமங்குளைய முனியாண்டிய காணாமுடாடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். குளமங்குளம் முனியாண்டி எந்த பேய்க்கும் புரி கொடுக்க மாட்டான்டா. வீரம்பத்தலே குளமங்கலத்துல இருக்க சாமிக்கெல்லாம் வீரம் பத்தல. என் கெட்டிக்கார சாமி வரப்போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டுல சாராயம், 1000 பாட்டுல சாராயம். எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம். என் சீமாம் பாண்டி முனிக்கு முனினாக்கு பத்தாது. போ இன்னைக்கு குளமங்கலத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா. கள்ளிசரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. நீ படுத்து தூங்குனது போதும்டா முடியாண்டிட்டா. உனக்கு ஊத்தாங்கரையா, உனக்கு உடமரான் தாம்படுக்க, உனக்கு 600 நல்ல வருஷமா என் கள்ளிசரி காளி முனி ஐயா. உனக்கு கட்டடம் கிடையாதுடா. என்னை என் நாடு உரம் பேரு வாங்க வச்சது உண்மையானடே. இந்த குளமங்கலம் மண்ணுல நான் விட்டு போகல. என் சாமி முனியாண்டி உனக்கு வெள்ள குதிரடா. நீ பிறப்பட நேரமாச்சு குளமங்கலம் முனியாண்டி, நீ தாமதிச்சது போதும்டா. என் கள்ளிசேரி காளி முனி ஐயா முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல. உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த குளமங்கலம் மண்ணு இந்த மக்களை காமாறுதலமாடு நீ காக்க வேணும். நீ புறப்படு. 18ஆம் படி பெரிய கருப்பு, 18ஆம் படி பெரிய கருப்பு. எப்போ ஆளும் இற வீச்சருவா உனக்கு அசையாதடா புரியருவா. அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்ட ஆக்குனது உண்மையானா? இந்த குளமங்குளம் முனியாண்டிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி பொட்டலில
நீ மகிடி ஓட்டு விளையாட வா 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 தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாட்டாரோ வீச்சருவா உனக்கு வீச்சருவா புடியருவா சாமி புடியருவா வீச்சருவா சாமி வீச்சருவா ஏ வெள்ளி நல்ல ஏ புடியருவா ஏ விளையாடும் கருப்பே வீச்சருவா முனியாண்டு வீச்சருவா அந்த வெள்ள குதிரை ஏறி நீ குளமங்கல மக்களை காவுத்தது உண்மையானா கொஞ்ச நேரம் புறப்பட்டு விளையாடு முனியாண்டி துடியார். ஏன்னா ஜாமி அழைக்கிறேன் நான் வந்து இந்த பேருக்காக ஜாமி அழைக்கல. எந்த தெய்வத்தையும் விளையாட்டு வாக்கில் அழைக்க முடியாது. நான் அப்படி இல்லை. நாங்கள் பரம்பரை கோடாங்க. 18ஆம் படியாங்க தான் எங்கள் குலசாமி. எங்கள் அப்பா பார்க்குறாங்க. எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் கோடாங்கி அள்ளி கொடுத்த சாம்பு அரும்பு குறையா. இங்கே இருக்க முனியாண்டி என்னுடைய சாமி. அதனால தான் தத்துரூபமாக நான் இருக்கேன்டா. இன்னும் குலமங்கலத்தை விட்டு நான் போகல. இந்த மக்களை நான் நோய் நொடி இல்லாமல் காக்கிறேன்னு சொல்லி முடியாண்டி வந்துச்சு. 18ஆம் படி எல்லாம் சாமி. சாமியை உண்மையாக நம்பினாலாம் கைதட்டு. அப்படி நம்பலைன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. ஒரே வார்த்தை. அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அடுத்த என் பொண்டாட்டி இருக்கட்டும் அவ்வளோதான். நான் என்ன செய்யறது? என்ன தடவைனாலும் நான் விளைவிக்கிறேன். மருதமணி மாற்றி ஆயுள் கைதி ஆக போறேன். ஏப்பா என்ன அடுத்தவங்க பொண்டாட்டின்றா? அப்புறம் யாரு?
தொழிலுக்கு தாண்டா எல்லா இப்போ டான்ஸ் நான் கட்டிட்டு போய் வச்சிருந்தா கலிஜரி வயக்காட்டில் எதுவும் பண்ண மாட்டியா? எதுவும் பண்ண மாட்டியா? நோ. கட்டி பிடிச்சா புரிஞ்சன் காலையில போன் அடிக்கிறாங்க. யூடியூப்ல பாக்குறேன் முண்டாட்டி நல்லா தடவுறேன். நாளை பொண்ணு புதுக்கோட்டை வந்து உன்னை வெட்டி எறிஞ்சு விடுறேன். அது என்ன மயத்துக்கு? ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். மாமாவை பார்த்து பூச்சூடடி மையாவை போல மொழி பேசடி மாப்பிள்ளையானின் முன்னாளடி மகராஜி கொஞ்சம் கல்லாளடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன நீ எல்லாதாவின் பெண்ணாட்டியோ ஆடு நதியினில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிமாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ கொடுங்க கொடுங்க ஆடடியோ. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக 370 ரூபா சம்பளத்துக்கு வந்து படுத்து கிடக்கிறான். 300 நீ பேசவே வேணாம். இரு 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 ஏ பயப்படா. லைட் ஆஃப் பண்ணுப்பா. இருடா. உண்மையிலேயே நம்ம அன்பாலயம் ஆதரவற்றல வச்சுருக்கிறது உலகம் பூரா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்னுடைய சொந்த நிலத்திலே ஒரு 2 ஏக்கர் பக்கத்துலேயே அன்பாலயம் பக்கத்தில் வாங்கினேன். எல்லாமே நான் நீங்கள் கொடுத்த இந்த 150 வச்சுட்டேன். நான் ஒரு கோமாளி, அவ்வளோதான். நான் கோடீஸ்வரனாக இருந்தால் 100 கிராமத்தை உண்மையிலே வாழ வச்சுட்டு போயிடுவேன். இப்போ ஒரு 4 வீடு கட்டுறேன் இல்லாதவளுக்கு. ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு இடத்துல. அதுக்கு இந்த தம்பி ஃபோன் அடிச்சு சொன்னார், ஒரு 50 மூடை சிமெண்ட் தரேன்னு. ரொம்ப நன்றி தம்பி. பத்தியலா இந்த முனியாண்டி சாமி அருளோடு நான் ஒரு கட்டட வேலை பார்க்குற ஆளு தானேன்றேன். இந்த தமிழனுக்கு உள்ள இந்த பாசமும் பற்றும் கோடீஸ்வரனுக்கு இல்லையாடா? இது மட்டும் இல்லனே, வேற என்னடா? பூச்சி வேலைனாலும் என்னோட சார்பாக நீ கொத்தனாரா இங்கே வந்துடுற, உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன். ஏன்டா வர டெய்லி ஒவ்வொன்றா பூசிக்கிட்டேறா. நல்லா இருக்கிறத இடி பூசு கக்கு சூசெல்லாம் அடைச்சி மறுபடியும் கப்ளிங்க எடுத்து விடு. என்ன வேணா பண்ணு. உண்மையிலே உன் பேர் என்ன தம்பி? இந்த ஊர் தானே? குளமங்கலம் தம்பி கண்ணன். அவர் சார்பாக 17,000 கொடுக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி கண்ணா. நன்றி நன்றி. இல்ல நீ இன்னமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. நீ அன்பாலயத்துல உனக்கு வீடு கட்டி தரேன், அங்கேயே இருடா. கல்யாணம் ஆயிடுச்சாடா? வாடா, நாளைக்கே பொண்ணு வைப்போம். வாடா, அதுவுமா நீ நல்லா இருக்கணும்டா கண்ணா. உண்மையிலேயே இந்த குலமங்கலம் மண்ணு வீரத்திலையும் குறைந்ததில்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் குறைந்ததில்லை நிரூபித்தான் என் அன்பு தம்பி. நன்றி நன்றி. உண்மையிலேயே பார்க்குறவங்களுக்கு அது விளையாட்டா தெரியும். காலையில் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யார் யார் பார்த்தீங்க அதை? எதை பார்த்த? குளமங்கலத்து நாடகத்துக்கு வர்றதுக்கா? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா? 3 பிள்ளையோட ஒரு தாய் போட்டிருந்தேன். யார் பார்த்தா? பார்த்தாலும் கைதுக்கு 3 பிள்ளையோட ஒரு தாய் போட்டிருந்தேன். அவங்க பார்த்துருக்காங்க. என்னன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் சிரிக்கிறதுக்கு இல்லை தம்பி, இருங்க. இந்த 3 பிள்ளையோட ஒரு தாய் நொச்சி வளர்ந்தேன். சேகரன்னு ஒரு பையன். என்னுடைய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்தில் நிமிந்தால் வேலை பார்த்தேன். அவன் பார்த்துட்டு நல்ல பையன், ஒழுக்கமான பையன். தன்னுடைய மகளுக்கு தொண்டையில் சதை வளர்ந்துருச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணாட்ட பிள்ளை பொழைக்காதுன்னு சொன்னதுனால கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போய் அங்கே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கேன். அவனுக்கு நெஞ்சு வலி இருந்துகிட்டே இருந்திருக்கு. டாக்டர் 25,000 கேட்டாங்களே ஆப்ரேஷன் பண்ணேன். நம்ம பிள்ளையை காப்பாற்றணும்னு நெஞ்சு வலியை சொல்லவே இல்லையானே. சொல்லாமே வேலை பார்த்து அவன் இறந்து போனேன். இன்னைக்கு 3 பொம்பளை பிள்ளை கண்ணீரோடு நின்றுச்சு. நான் கட்டக்கூடிய 4 வீட்டில் ஒரு வீடு அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும். என்னுடைய நாடக கலைஞர்கள்
என் உள்ளங்கள் உள்ளவரை, என் தமிழ் உறவுகள் உள்ளவரை, நான் ஆயுள் உள்ளவரை, அந்த 3 குழந்தை என்ன படிக்க நினைக்குதோ நான் படிக்க வைப்பேன். ஆயுள் முழுதும் நான் இருக்கு வரை என்னை நம்பி வர்ற எந்த ஒரு ஏழையும் வாழ வைப்பேன். இது முனியாண்டி மேல சத்தியம். நாடக உலகத்தில் நான் ஒரு ஐயா, நாடக உலகத்தில் இப்போ என்னை பார்க்குற ஆளுக்கெல்லாம் வித்தியாசமாக தெரியும். என்னடா இவன் பாட்டுக்கு வீடுன்றேன், அன்பாலயம்ன்றேன். ஒரே விஷயம், நான் அடிமட்டத்திலிருந்து பசியோடைய அருமை எனக்கு தெரியும். ஒருவேளை சோறு கிடைக்காது. சென்னையில் நான் முறுக்கே வியாபாரம் பார்த்தவன். பசிச்சிடும், காசு இருக்காது. எத்தனை பேர் காலில் விழுந்து பசிக்குதுங்க சோறு போடுங்கன்னு சொன்னவேன். நான் இன்னைக்கு எத்தனாயிரம் பேர்த்துக்கு என்னால் சோறு போட முடியும். அந்த வழி என்னை விட்டு போல. இது விளம்பரம் இல்லை, இது விழிப்புணர்வு. ஒவ்வொரு இளைஞர்களும் அப்படி தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சுட்டா யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. உதவி செய்த குலமங்கலம் கட்டிட தொழிலாளி என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களுக்கு பாதம் தொட்டு நன்றி கூறி, நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். 15.5 கிலோ எலும்பும் 8 கிலோ சதையும் 5 கிராம் செவரொட்டியும் 5 கிராம் தான் இருக்கா, 2 கிராம் வெதர் உள்ளே படுத்து கிடக்கிறான். 370 ரூபா சம்பளம் எப்ப தருவான் என்று எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பிரெண்ட்ஸ் கிளப், குலமங்கலம் கபடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள். குலமங்கலம் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது மதுரை சிக்கந்தர் சாவடியை சார்ந்த ஸ்ரீ திருப்பதி ஒளிபொலி ஸ்தாபனம். ஐசெட்டு போற ரொம்ப கஷ்டம் தெரியுமா? குழாயெல்லாம் கட்டுறதுக்கு போஸ்ட் மரத்தில் ஏறணும். அப்படி ஏறும்போது பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வரும். அப்படி ஏறுறது ஏறிய குழாயை கட்டி விட்டு அந்த லைனை மட்டும் பிரித்து அடிச்சிருப்பான்னு சொன்னான். என் படுற கஷ்டம். எனக்கெல்லாம் ஒரு மைசெட்டுக்காரு ஏறிட்டாரு. ஊர் பொம்பளை ஊரம் அடிக்க தெரிஞ்சு சட்டி ஓடாமல் ஏறிட்டாப்பு. அவர் நான் சொன்னேன் பேப்பரை ஒட்டிக்கிட்டு ஏறு சட்டி இல்லாத. ஆனால் திருப்பதி மைசெட் திருச்சிலி பக்கம் பிள்ளையார் தொட்டியாங்குளத்துலலாம் நிறையா போட்டிருக்கீங்க. என்ன அங்கே இருக்கீங்களா? அப்போ தம்பியெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. திருப்பதி அன்றைய காலத்தில் நான் சின்னஞ்சிறு வயதில் பார்த்த பெரிய ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் திருப்பதி சிக்கந்தர சாவடி மதுரை. வாழ்த்துக்கள். இன்னைக்கு வால்யூமை குறைச்சி வச்சிருக்க. எதுவும் போலீஸ் ரைடா? அதற்கு அடுத்தபடியாக கிராம மரியாதைக்காரர்கள் பசுக்கார கவுண்டர் வீரமணிகண்டம் பிள்ளை, ராஜா சேர்வை, முத்துமாரி சேர்வை, ராமசாமி சேர்வை, இந்த பெரியோர்களுக்கு கோடான கோடி வணக்கம் நன்றியும். இந்த நாடகத்துறை அமைப்பாளர் எனது அன்பு அண்ணே. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட இவ்வளோ ஃபோன் அடிச்சிருக்க மாட்டேன். நாடகம் கொடுத்தலேருந்து என்னை தூங்க விடலை. நம்ம நாடகம் தெரியுமில்லைன்னா நான் டிவிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணே குலமங்கலம் ஸ்ரீ அம்மன் ஜோதி குலமங்கலம் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம். இப்போதைக்கு பார்த்தா அவன் தான் பெரியாள். எங்கள் ரத்தனப்பாண்ணே இங்கே இருக்க நடிகர்லாம் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேர்வை சிந்தி உழைப்போம், பேர் வாங்க நினைப்போம். அண்ணே உண்மை தானே? கண்டிப்பாக. அதை பூரா வீணாக்காம வீடியோ ஒளிப்பதிவு செய்து இந்த உலக நாட்டில் நம்ம தமிழை எங்கே மூல முடுக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடக்கூடிய காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டலாம். யூடியூப் சேனலை அன்பு தம்பி உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். நான் கஷ்டப்படும் போது இருந்த என்னுடைய வாத்தியார் இப்பொழுது இல்லை. பெரிய ஒரு வருத்தம். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். இந்த குலமங்கலம் மண்ணை பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் எனக்கு போராமையாக இருக்குங்க. கோச்சுக்கிறாதிய இப்படி எத்தனை ஆயிரம் வீடுகளை சொல்றிய, இப்படி சாமி இருக்கு, எங்க சாமி தான் இப்படிலாம் எங்கள் ஊரில் இல்லாதான் 7 வீடு தான். 500 வீடு இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு 7 வீடு தான். 5:45 கதவை அடைச்சிடுவாங்க சாயந்தரம். ஏன்? திருடைய வந்துட்டா போச்சுட்டு.
ஆனா இதுல என்ன அவங்கள்ட்ட பிடிக்காத பழக்கம்னா இவன் வீட்டுல அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டுல அவன் தண்ணி குடிக்க 7 பேரும் துப்பாக்கி கூட தான் இருப்பாங்க. 6 ரூபா ஒல்லி காசு வெட்டு மண்ணவாரி தூத்துதல் அரைச்சு அப்புதல். அந்த அந்த ஊர்ல பிறந்தேன் நான். இன்னைக்கு 7 வீடும் அயில உலகம் தெரிய வைத்தவன் உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த கோமாளி. எங்க அம்மா பேர் முத்துவள்ளி. அது அவளுக்கு படிக்கலை. எங்கள் அம்மா ஒரு இடத்துல இருக்குன்னா இங்கே ஒரு 100 பொம்பளை சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா மாதிரி தான் நான் நாடகத்தில் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுடைய ரத்தம் தான் முகச்சாடை, எங்கள் அப்பா முகச்சாடை. ஆனால் எங்கள் அம்மாவை சின்ன வயசில் நான் ஏமாத்துவேன். பள்ளிக்கூடம் மேலப்படாவில் படிக்கும்போது முட்டை வாங்கிட்டு வருவேன் ரேங்காடில். ஆத்தா முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா அதுக்கு 3 தடவை சுற்றி போடும். ஒரு சக்காளத்தி கண்ணு வெட்டுறாமன் பாய், அடுத்த வட்டம் சேர்த்து வாங்கிட்டு வா, என்ன பார்த்தா ராசா முட்டை சாமி எங்கள் அப்பா மாதிரி நீ நல்லா இருக்கணும் முட்டை, என் மையம் முட்டைடி அடி அங்கே இருக்க நீ என் மையம் முட்டை, அதுக்கு தெரியாது. அப்படி ஏமாத்தினேன். எங்கள் அம்மா பிறந்த புண்ணிய பூமி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் ஆதரவில்லை என்று என்னை நம்பி வந்தாலும் வாழ வைக்கும் விதமாக MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். மருதமணி உள்ள என்ன பண்றான்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. இதோட முடிக்கிறேன். நோட்டீஸ். சரி, இது இங்கே நாடகம் இருக்காங்க. நாடகம் பேர் ஆமவா. குலமங்கலம் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவில் உற்சவத்தை முன்னிட்டு குலமங்கலம் கட்டிட தொழிலாளர்கள், கம்பி கட்டுவோர், பலகை அடைப்புவோர் மற்றும் கிராம பொதுமக்கள் பிரார்த்தனை நாடகமாக வருகின்ற வைகாசி மாதம் 31ஆம் தேதி 13/6/2024 வியாழக்கிழமை அன்று குலமங்கலம் மந்தத்திரையில் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் அலங்காநல்லூர் காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் அடே வெள்ளையனே வெளியேறு என வீரமுழக்கமட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகம் அது விமர்சையாக நடைபெறும். நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எனது அன்பு மாமா மணக்குளமன் கண்டெடுத்த MS பாக்கியநாதன் அவர்கள் பகுதூர் வெள்ளையத்தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இசைக்குயில் எனது அன்பு அக்கா மணக்குளத்தை சேர்ந்த P லட்சுமி அவர்கள் வெள்ளையமாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்வீச்சு மன்னன் வசன பேரரசு கீழே உப்புளிக்குண்டை சேர்ந்த M பாண்டியவர்கள் கட்டபொம்மும், அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்ட நடிகர் தந்தையினுடைய பெயரை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கொரண்டி சுப்பிரமணி அவருடைய தவ புதல்வன் SS மார்நாடு அவர்கள் ஊமத்துறை. பலபிஷேகம்மா பழநீல பண்டர வேடம்மா கழுகுமலை ஐயனே பண்டார வேடம்மா கழுகுமலை தேனாபிஷேகம்மா திருச்செந்தூர் ஐயனே தேனாபிஷேகம்மா திருச்செந்தூர் செந்தில் முருகனே உன் திருவே. வீர ஆலங்குளத்தை சேர்ந்த தேவேந்திரன் அவர்கள் தானாவதி பிள்ளை அவுட்டு பீரிங்கி 1000 சோல் சார் தவிட்டு பீரிங்கி 1000 சோல் சார். செம்மனர்ஜியை சேர்ந்த M மணி அவர்கள் காலாந்துறை. பாசத்துக்குரிய நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சாம்பவான். உயரத்திலே குள்ளமாக இருந்தாலும் ரசிகர் மத்தியில் நீங்கால் இடம் பிடித்த கொளிஞ்சுப்பட்டியை சேர்ந்த எனது அன்பு மாமா SK போதகுரு அவர்கள் கம்பள பட்டாளமாக நடிக்க காத்துக்கொண்டார். அடுத்தபடியாக வீரமணி அவர்கள் பப்புன் காமிக் சோளங்குருணி வீரமணி அவர்கள் பப்புன். R லட்சுமி டான்ஸ். குணசேகரன் வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எங்க வாத்தியாட்ட படிச்சவர் தான் அவர். வீர ஆலங்குளம் K குணசேகரன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல். S நாங்கூர் அன்பு மாமா OV சிவஞான மிருதங்கம். தண்டீஸ்வரன் அவர்கள் ஆல்ரவுண்ட். MPN செல்வம் உலக்கொடி MPN செல்வம் அவர்கள் சீன் தாளம். நோட்டீஸ் அம்பளிப்பு S ரவி. 5 ரூபாய் டீக்கடை குலமங்கலம். நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கட்டிட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் கிராம பொதுமக்கள். நாடக அமைப்பு வை சு நாவண்ணா ராமகிருஷ்ணன். குலமங்கலம் ஒளிவொலி அமைப்பு ஸ்ரீ முருகன் ரேடியோஸ்
குலமங்கலம் எல்லாரும் வையாசி 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு போங்க. நான் உள்ள போயிட்டு வரேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். கடவுள் ஏன் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மன கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து சலித்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து சலித்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செய செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதிச்செய செய்பவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அப்புறம் ஹலோ ஏங்க என்னம்மா நீங்க பின்னாடி தூங்குனீங்க முன்னாடி தூங்குனீங்க இந்தம்மா இவ்வளவு பேருக்கு அங்கே கூப்பிட்டு இங்கே வந்து கூப்பிட்டு இருக்கிற என்னது? இல்லங்க வந்துட்டு நல்லா இருக்கத கேட்கணும்ல. இங்க பாரு, காசு கொடுக்குற மாரசா அங்கிட்டு இருக்கிறாங்க, அங்கிட்டு பார்த்து கூப்பிடு. இவங்களை கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அங்கிட்டு பார்த்து ஏன் கூப்பிடலன்னு தெரியுமா? இவங்க இல்ல, இன்னொரு சகத்துக்கு யாரை கூப்பிட்டாலும் சரி உனக்கு ஒரு கடலை மிட்டாயோட அவனை உன்னை ஏமாத்தி விடாம பாத்துக்க. எங்க இங்கிட்டு பார்த்து ஏன் கூப்பிடல தெரியுமா? ஏன் கூப்பிட்டா வரிசையா வந்துருவாங்க. வரட்டும், அப்படியாவது வரட்டும். நல்ல மனிதர். என்னங்க சாமான இந்தாம்மா வந்து இல்ல இந்தாம்மா, நிறைய ஜாமான் வச்சிருக்கேன். எந்த ஜாமான் தொட்டு கும்பிட? உனக்கு எதை பிடிக்குதா தொட்டு கும்பிடு. எனக்கு பிடிச்சது அதுதான் பிடிக்கும். சங்கு பிடிக்குமா? என்ன அப்படியே கையை பிடிச்சிருக்கிற? நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா இருக்கீங்களா? நீ என்ன பண்ற? என்னங்க காலையில போய் சொல்லிடுறீங்க கையை பிடிச்சிருக்கா அப்படின்னு. சங்கத்தை வேற டவுன் பண்ணனும். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரக தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
அப்புறம் அண்ணே எந்த அண்ணன் கூப்பிடுற? மைசூர்காரண்ணே. நீ எப்படி எட்டி பார்த்தாலும் தெரியாது, மூடி இருக்கு. நல்லா இருக்கிறீங்களா அண்ணே? எனக்கு மட்டும் ஏத்துனேன். பொல்லாக்க குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பொல்லாக்க குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. ஓடி வர மீனாட்சி, தேவி பக்கத்திலே பாசம் பாசமற்ற ராஜாத்தி. ஊருக்குள்ள 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 தேருக்குள்ள தேருக்குள்ள ஓடி வர மீனாட்சி. ஒரு குமார ஒரு திருநாளா. ஒரு திருநாளா. ஓடி வர மீனாட்சி, ஓடி வர மீனாட்சி. பாசமற்ற ராஜாத்தி. ஓடாத வேசம்பட போட்டாரு சுந்தரி மீனாட்சி திருநாளா. ஓடாத வேசம்பட போட்டாரு சுந்தரி மரிப்புடன் படுக்க துணிச்சாரு இந்த மகராசி கழுத்தை படுத்தாரு பேரோடு பேரோடு முறவாடு முறையாகும் நினைச்சத முடிப்பா பாரு பல்லாக்கு குதிரையிலே ஓடி வர மீனாட்சி, ஓடி வர மீனாட்சி. பக்கத்திலே பாசம் பாசமுள்ள ராஜாத்தி. ஊருக்குள்ள ஊருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள ஓடி வர மீனாட்சி. பாசமற்ற ராஜாத்தி. காலையில இந்த ஊர்ல விட்டுட்டு போல முடிவு பண்ணிட்டீங்களா? போட்டுக்க, மாலையை போட்டு கழுத்துற. பொன்னாடி போட்டு போத்து தம்பி பொன்னாடிய. எல்லாமே சொல்ல மாதிரி எனக்கு பயமாவே இருக்குது. என்னம்மா வேன்ல ஏறுறதுல இருந்து பயமாவே இருக்கு. என்னது மாலையை போட்டால் அடுத்து என்ன பண்ண போறானா? ஏன் கோயில் கொண்டு வந்து கிடையாது ஓடி போச்சு நினைச்சியா? கோயிலுக்கு கடை அதான் வரும்போது இடையில யார் யார் ஆமா. ஏறாங்கன்னு முடிச்சிருக்கணும். நீ எங்க ஏறின? வேன்ல வேன்லையா? எங்கனக்குள்ள ஏறின? என்ன மேலூர்லையா? மேலூர் வேன்ல ஏறினங்க. எனக்காக மலர் மாலை அணிந்து பொன்னாட்டப்பத்தி விழா காட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் எனது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாக மாறுத நன்றி நன்றிகிறத வணக்கம். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாமே முடிச்சிடணும். விடக்கூடாது. விடவே மாட்டேன். அப்பதான் சிறுசுலாம் பெருசாகும் பாத்துக்க. என்னங்க எந்த வளர்ச்சி ஆகும்? டேய் என்னை தயவு செய்து யூடியூப் சேனல் எடுக்கிறானே முருகனை க்ளோஸ் பண்ணி எடுத்து அந்த அக்கா சேனல் போட்டு விடுங்க. ஏது சொல்லுங்க. அதோட போட்டு கொஞ்சம் பழைய சொரோட வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை வாழி வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை.
புதுக்கோட்டையிலேருந்து எதுக்கு ஒன்று போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்க? எதுக்கு போட்டிருக்காங்களா? நாடகம் ஏதாவது காலுக்கே தூக்க வேண்டியதானே? இங்க பாருமா, நல்லா தானே இருக்கு உனக்கு எல்லாம். சரி நல்லா தானே இருக்குன்னு கேட்குறது பதில் சொல்லு. அவன்கிட்ட பேச, அவன் லூசு பைய ஏதாவது மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பான். ஏம்மா நல்ல காலுக்கே தூக்கி நல்லா ஆடு. நானும் தூக்க முயற்சி பண்றேன். பாவாடை கிழிச்சு போயிருமில்ல. நீ காலையில போய் சொல்லி போற அவனை பத்தி. சொல்றேன் இந்த கதை வேணும். நல்லா ஆட்டி விடு. யாரு இங்க பாரு, ஆடலைன்னா கை தகட்டி அவன் ஆடிட்டு உட்கார்ந்துருப்பான். அவர் எதுக்கா இருந்தாலும் ரெடியா தான் இருப்பாரு. எதை பிடிச்சி ஆட்டுறாலும் நீ குண்ணி ஆட்டி விடு. எது நல்ல கூர்மையா இருக்குமே.